செய்யாத காரியத்தை செய்தான் என்று சொல்லி அவன் மேலே குற்றத்தை சுமத்தி, குற்றவாளியாய் அல்ல குற்றம் சுமத்தப்பட்டவனாய் மாற்றப்பட்டு சிறைச்சாலையில் போய் கிடக்கிறான் பாருங்க. அந்த பிரச்சனைகள்லையும் கர்த்தர் யோசேப்போடையே கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? அவனுக்குன்னு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் யோசேப்பு அல்ல, யோசேப்பை நடத்தி கொண்டு போன கர்த்தர் தூங்கவும் இல்லை, ஓய்ந்திருக்கவும் இல்லை, அமர்ந்திருக்கிறவும் இல்லை. குழியில போட்டா குழியில இறங்குறாரு, விற்கப்பட்டு அங்க போனா அங்கேயும் போறாரு, குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல அங்கேயும் நிற்கிறாரு, சிறைச்சாலையில் போடப்பட்டா அங்கேயும் நிற்கிறாரு, அதை தாண்டி வெளியே கொண்டு வர்றாங்க அங்கேயும் நிற்கிறாரு. கடைசி வரைக்கும் கூடையே இருந்து அவனுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் பிதாவாகிய தேவன் ஓய்ந்திருக்கவில்லை, அமர்ந்திருக்கவில்லை. யோசேப்பினுடைய நீதியை வெளிச்சத்தை போல மாற்றினார். யோசேப்புடைய நியாயத்தை கர்த்தர் பட்ட பகலை போல மாற்றினார். அதே போல நம்மளை கூட அநியாயமாய் சில பலிகளை சுமத்தினாலும் கூட நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார். நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அதான் சொல்றாரு, அமர்ந்திரு, பொறுத்திரு, காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு, அடங்கியிரு, அமர்ந்திரு.